அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபேன். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபேன் வாங்கணுமா இல்லையான்றது ஒரு ஐடியா குழப்பமாகவே இருக்கும். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபேன் வாங்கினா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோடு இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸ் எடுக்குதுன்னா இது வெறும் 28 வாட்ஸ் தான் எடுக்கும். லோ கரண்ட்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா நார்மல் ஃபேனாக தான் 1 hour தான் ஓடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபேனை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபேரிங்ன்ற ப்ராடக்ட் தான் வாங்கியிருப்போம். என்னோட பர்சனல் யூஸ்க்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்றது என்னோட ஆசை தான். ஸோ அதனால தான் நான் இப்போ அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல என்னோட ஃபேவரட் கத்தியில நான் கட் பண்ணுறேன். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இருக்கிறதுலாம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் தனியாக அந்த ரெக்கை வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எடுத்து தனியாக வச்சுருவோம். உள்ள பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. இதை நம்ம கீழே போட்டுருவோம். ஓகே, ஸோ ஆட்டோபேரிங்ன்ற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் மூலமா தான் உங்களோட ஃபேன் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுன்றதை நீங்கள் பார்த்துக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 350 RPM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாகவே கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28 watts தான் உங்களுக்கு எடுக்க போகுது. நீங்கள் லோ கரண்ட் உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லோ கரண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 220 watts இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து நல்லா ரன் ஆகும். உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவான கரண்ட் தான் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நார்மலாக ஃபேன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடும். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்துச்சுன்னா ஃபேனும் வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான வாட்ஸ் இருக்கிறதுனால நல்லா ஸ்பீடாகவும் ரன் ஆகும், ப்ராப்ளமும் வராது ஃபேனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்னென்ன க்ளோஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபேரிங் ஒய் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எஃபிஷியன்ட் BLDC மோட்டார். அதேமாதிரி ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மோடு, பூஸ்ட் மோடு, டைமர் மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் சேவிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஏர் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1200 mm கொடுத்துருக்கனால நார்மல் ஃபேனை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 350 சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாங்கர் பிளேட் ஸ்பின் அவங்களுக்கு லாங்கர் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 3 மடங்கு இன்வெர்ட்டரில் உங்களுக்கு பேட்டரி வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்கள் நார்மல் இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணும்போது ஃபேனோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 star ரேட்டிங். நார்மல் ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இழுக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கிற ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year இல்லை 2 years தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் 1 million யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேனுக்கு நடுவில் அந்த ஹெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹெட்டு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, ஸோ அந்த ஃபேனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பி மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுங்களா, ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சுருவோம். இதில் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமோட்டை நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த ரிமோட் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஸ்லீப் மோடு, டைமர், அதுக்கப்புறம் பூஸ்ட்டு, ஸ்பீட் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மைனஸ் எல்இடி. ஓகேங்களா? நீங்கள் எல்இடி வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த விஷயம் நான் அப்ரிஷியேட் பண்ணோம். எந்த பிராண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் கொடுக்க மாட்டாங்க. அந்த தொங்குறதுக்கான அந்த கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹெட்டு செம்ம வெயிட்டாக இருக்குங்க, சான்ஸே கிடையாது. எப்பாடி. ஓகே, நம்ம வாங்கியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா உடன் கலரில் தான் வாங்கியிருக்கோம். நான் இப்போ கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஸோ உள்ளே என்ன இருக்குன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த காயில் சுற்றி இருக்கிறதெல்லாம் கிளியராக தெரியுது பாருங்கள். ஓகே, இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்ப்போம்.
வாவ், இங்கே பாருங்கள். சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வர்றது இங்கே தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா BLDC மோட்டர்ன்றனால கொஞ்சம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி காமிக்குது போல், என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ ரொட்டேட்டிங் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் மூலயமா தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நாமளே இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபேனை மாட்டுறதுக்கான எல்லா டூலுமே இதிலே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா மாட்டும் போது இது கண்டிப்பாக எல்லாமே தேவைப்படும். ஏன்னா நார்மல் ஃபேன் மாதிரி இது கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேன் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெக்கையை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பிளேடு. ஸோ நம்ம வாங்கியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா வுடன் கலரில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிளேட் கலர் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த கலர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் அழுக்கப்பட்டால் மேக்ஸிமம் தெரியாது, அதனால தான் இந்த கலர் மேக்ஸிமம் நான் வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்ம எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஏர் ஃப்ளோவும் கம்மியான மாதிரி எனக்கு தெரியல. இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பூஸ்ட்டு டைமர் ஸ்லீப் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேனில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மோடு இருக்கும், அதாவது லெவல் 5, 4, 3, 2, 1. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்லீப் மோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 5ல் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஸ்பீடில் நீங்கள் வந்து ஃபேன் ஓடிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்லீப் மோடு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு படிப்படியாக ஸ்பீடு வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தூக்கம் வந்து கெடாது, ஏன்னா நம்மளுக்கு குளிரவும் ஆரம்பிக்காது, ஒரு மீடியமான ஸ்டேஜில் வந்து இதை ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனில் டைமர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைமர் வேணுன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், 2 hours 4 hours அந்த மாதிரி. லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளிங்க் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் பிளிங்க் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக் இன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் மோட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மைனஸ் வேணும் எவ்வளோ ஸ்பீட் வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து 5 ஸ்பீடில் வேணுமா அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருட்டாக இருக்கும்போது உங்களுக்கு லைட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 watts பல்ப் எப்படி எரிஞ்சா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 0 watts பல்ப்பை எரிய வச்சா எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குமோ அதை விட சூப்பராகவே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் எரியும். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5வது மோடில் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா 5 மோடில் இருக்குது. ஸோ இதோட ஏர் ஃப்ளோ சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்பீட் கம்மி பண்ணுறீங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீட் கம்மி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைட் எரியும் பாருங்கள். ஸோ ஒரு லைட் எரியுது, 2 வச்சுன்னா 2வது ஸ்பீடு, 3 வச்சிங்கன்னா 3வது ஸ்பீடில் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ டாப் ஸ்பீடில் டக்குன்னு நான் வைக்கணும்னா இதில் நடுவில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, பூஸ்ட்னு ஒரு மோடு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பூஸ்ட் மோடு போய்டும். ஸோ அந்த இடத்துல 5 லைட் எரிஞ்சது பாருங்கள், உடனே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் மோடு ஆக்டிவேட் ஆகிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடாக உங்களுக்கு வந்து ஸ்பீடான காற்று வர ஆரம்பிக்கும். இந்த ஃபேனில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர் ஃப்ளோ. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே படுத்துட்டு இருக்கேன்னா சில ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக சுற்றுற மாதிரி இருக்கும், நீங்கள் சேரில் உட்காந்து உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ளோ கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே தரையில் படுத்துட்டு இருப்பேன், அதோட ஏர் ஃப்ளோ கீழே வரைக்கும் வருது. ஸோ அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை நான் எப்படி நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிராம்டன் ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனில் நான் படுக்கும் போதும் சரி இந்த ஃபேனில் நான் படுக்கும் போதும் சரி நிறைய டிஃப்ரென்ஸ் என்னால் உணர முடிஞ்சுது. இது உண்மையுமே நல்லா இருக்குது. இது வந்து 350 RPM தான், பட் ஆனால் அதோட ஏர் ஃப்ளோ ரொம்ப அக்யூரேட்டாக உங்களோட மேலே படுது, அது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து டாப் ஸ்பீடில் வச்சுட்டு என்னோட ரூமில் எது இதெல்லாம் அசையுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணுறேன், உடனே எத்தனை செகண்டில் இது ஆன் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் மோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ நல்லாவே ஏர் ஃப்ளோ கிடைக்குது. இப்போ நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு அந்தாண்ட பக்கம் இருக்க பாயில் பாருங்கள் அந்த ஏர் ஃப்ளோ அடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இங்கே போர்வை ஆடுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ எங்கேயோ கிடக்கிற அந்த கயிறு பாருங்கள், அதை கூட ஆடுறதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஏர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். இந்த ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே நல்லா இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து நல்லா ஓடிட்டுருக்கு. எல்இடி இண்டிகேட்டர் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ என்னோடய ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல் லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் மேலே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மெயின் லைட்டு ஃபஸ்ட் லைட் ஆஃப் பண்ணுறேன், அப்புறம் ரெண்டாவது லைட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்இடி இண்டிகேட்டர் மட்டும் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஓரளவுக்கு எழுந்து நடக்கிறதுக்கான அந்த வெளிச்சம் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து கேமராவில் என்னென்னா காமிக்க முடியாது, பட் ஆனால் உங்களால் கண்டிப்பாக இதை முடியும், உங்களால் கண்டிப்பாக இதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.